Hi friends, welcome back to our channel. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நான் வாங்கியிருக்கிற ஒரு Fujifilm கேமரா X-T200. ஸோ இந்த X-T200 வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, ஸோ என்ன பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இதோட அன்பேக்கிங் வீடியோவோட சேர்த்து இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ X-T200ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் செல்லர் கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு ஆப்ஷனலாக வச்சுருந்தேன். நான் என்னோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நான் என்னோட இன்னொரு சேனலான இசை குரு மற்றும் இந்த சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு பர்பஸ்க்காக தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது வந்து Sony ZV-E10. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் தான். பாடி மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 வருது. ஸோ கிட் லென்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 கிட்ட வரும். பட் என்னன்னா இப்போதைக்கு ஸ்டாக் கிடையாது. இது சிப் ஷார்ட்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து அந்த மாடல் வந்து இப்போதைக்கு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ மீன் ப்ரொடக்ஷன் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆல்டர்னேட் கேமராஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ X-T200 வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ X-T200 பார்க்கும்போது இதையே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன் அப்படின்னா ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் தான். இந்த மாடல் வந்து நான் வாங்கினது வந்து 58,000. இது வந்து கிட் லென்ஸோட ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ZV-10 வாங்கினோம்னா அதே 60,000 கிட்ட தான் வரப்போகுது. இப்போ என்னென்னா ரெண்டுத்துக்குமே சேம் கான்ஃபிகரேஷன். நான் வாங்க நினச்சது மெயினாக வந்து 4K வீடியோ. ஸோ 4K வீடியோ வந்து எப்படின்னா 6Kலேருந்து 4K வந்து டவுன் ஸ்கேலிங் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரெண்டுத்துலேயுமே உண்டு ஓகேங்களா. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா ஜென்ரலி வந்து நம்ம கிராப் பாடி சென்சாரில் வந்து பண்ணும்போது நார்மலாக இருக்கிறத விட 4K வந்து இன்னும் கிராப்பிங் அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ 6Kல வந்து எடுக்கிற ஒரு டெக்னாலஜியில் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டவுன் ஸ்கேல், ஸோ வீடியோ ஷார்ப்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஈவன் நம்ம ஃபுல் ஹெச்டியில் 1080 பிக்சலில் எடிட் பண்ணணும்னா கூட உங்களுக்கு வந்து இன்னும் ஷார்ப்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அட்வான்டேஜ் வந்து நிறையவே இருக்குது அந்த ZV-10 விட. ஒன்று வந்து வியூ ஃபைண்டர். ஸோ நான் முன்னாடி வச்சிருந்த கேமராவோட வியூ ஃபைண்டர் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு தான் சோனி கேமரா A5100. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வியூ ஃபைண்டர் இருக்குது. ஸோ வெளில எங்கேயாவது நம்ம போனோம்னா கரெக்டாக நம்ம வெயிலில் நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா இந்த வியூ ஃபைண்டரோட பர்பஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய டயல்ஸ், இந்த டைரக்ட் டயல்ஸ், அது ஆப்ஷன்ஸ், ஷட்டர் ஸ்பீடு, டெடிக்கேட்டட் டயல்ஸ் இருக்குது. மெயினாக வந்து DSLR வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவலாக இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான கேமரா. ப்ளஸ் வந்து மிரர்லெஸ் ஓகேங்களா. அதுவும் வந்து இந்த பட்ஜெட்டில் Fujifilmோட கலர் சயின்ஸ் வந்து இதில் நிறைய அட்வான்டேஜ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோட இதோட அன்பேக்கிங் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினது. ஸோ இந்தியன் பேக் பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக அந்த பவுச் வந்து வருது போல். ஃபாரின் அன்பேக்கிங்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, அவங்களும் இன்க்ளூட் பண்ணதே இல்லை. ஸோ இதுதான் வந்து மெயின் பாக்ஸ். நார்மலாக வாரண்டி கார்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் கூட வந்து இந்த அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுங்க. ஸோ இது வந்து கேப்சர் ஒன்றுங்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லெதர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ராப் தான் அது. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது கிட் லென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 15 to 45 mm கிட் லென்ஸ். ஸோ இதுதான் நம்ம கேமரா. ஸோ உள்ளுக்குள்ளே பேட்ரி அண்டு உங்களுக்கு கேபிள் USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பிகினிங்கில் இந்த கேமரா லுக் இருக்குது, இந்த லெதர் டச்சோட. ஸோ நல்லாவே இருக்குது, கிரிப்பு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நார்மலான வெயிட்டு தான்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிராப் சென்சார் பாடி, APS-C சென்சார் பாடி. ஸோ டயல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டடாக இருக்குது. கஸ்டமைஸ்டு இது ப்ளஸ் ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஃப்ளாஷ் இருக்குது. இது வந்து Sony ZV-E10 கிடையாது, இந்த டயல்ஸும் கிடையாது அதில் அதிகமாக. ஸோ இந்த இந்தியன் பேக் எக்ஸ்ட்ரா பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பவுச் கொடுத்துருக்காங்க இல்லை, கேமரா பவுச். ஸோ அது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு பேக் தான், பட் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. நிறைய ஜிப்பு யூஸ் பண்ணாமல் இது மாதிரி வந்து பகுல்ஸோ ப்ளஸ் வந்து நிறைய வெல்க்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும் போல், நிறைய இடத்துல இருக்கு. ஸோ நிறைய பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஈவன் அந்த அடாப்டர், ஹெட்ஃபோன் அடாப்டர் கூட நீங்கள் இதுலேயே வச்சுக்கலாம். ஸோ எப்போ போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பாருங்கள், அந்த வெல்க்ரோ நிறைய இருக்குது. ஸோ ஒரு குவாலிட்டியான பேக் தான். அதுக்கப்புறம் இந்தியன் எடிஷனில் தான் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக SD கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ SD கார்டு வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது, 16 GB, எதுவும் லோ ஸ்பீடு தான். ஓரளவுக்கு 1080 நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இதோட பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் அதுலேயே வந்து SD கார்டு போடுற மாதிரி இருக்குது. ஸோ SD கார்டு வந்து தனியாக இல்லாதது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரைபோர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது. இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண 64 GB ஹை ஸ்பீட் 4K ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் வச்சு அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து லென்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெட் மார்க்கிங் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு ஜென்டலாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ரொம்ப ஸ்டைலான ஒரு கேமராவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன். ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ்லாம் செட் பண்ணுறதுக்கு கேட்கும். ஸோ அது உங்களோட லாங்குவேஜ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்புக்கானது வரும். ஏன்னா ஆப்பில் வந்து நம்ம கேமரா ரிமோட் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்தே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து கேமரா ஆப்பில் சரியான கேமரா மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து அதில் கேமராலேயும் அது வரும். இது வந்து ப்ளூடூத் கனெக்ஷனோட ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகும். இப்போ ப்ளூடூத் கனெக்ஷன் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு அந்த லொக்கேஷன் பர்மிஷன் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அதில் அக்செப்ட் கேட்கும். அதில் அக்செப்ட் கொடுத்துருங்க பேரிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டைம் வந்து நம்மளாக என்ட்ரி பண்ணாமல் கேமராவில் என்ன இருக்கோ ஃபோனில் என்ன இருக்கோ அதுலேருந்து நம்ம சிங்க் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ இதில் நான் எடுத்த ஓரளவுக்கு பேசிக்காக எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஸ் பண்ணுறோம். ஸோ அது நம்ம பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு மேபி இன்னொரு ரிவ்யூ வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம போடுறேன். இந்த கேமரா வந்து ஒரு யூடியூப் விளாகிங்காக இருந்தாலும் சரி, பேசிக் ஃபோட்டோகிராஃபி ஒரு SLR மூலமாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கான கேமரா இதுதான் கண்டிப்பாக. இதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெனுஸ்லாம் கிடையாது. எல்லாமே டைரெக்டாக டெடிக்கேட்டட் மெனுஸ், ரொம்ப சிம்பிளான மெனுஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சோனியோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இதில் வந்து நான் வாங்குறப்போ அந்த சோனியை விட கம்பேர் பண்ணுறப்போ இதில் கம்மி அப்படின்னாங்க. லிட்டில் பிட் இருக்குது, பட் மேனேஜபிள். இப்போ என்னோடய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய மூவ் பண்ணி விளாக்ஸ் நான் எடுக்க போகிறதில்ல. நான் மோஸ்ட்லி வந்து ஒரு ரூமில் ஃபிக்ஸடாக பண்ணுறது தான். அதனால் என் பர்பஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக
போதுமான அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்பலாம் மைனூட்டான ஃபோக்கஸ் டிஃப்ரென்ஸ் தான், ஆட்டோ ஃபோக்கஸ் டிஃப்ரென்ஸ். பட் சோனி வந்து அடிச்சிக்க முடியாது கண்டிப்பாக, அது வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் வந்து லிட்டில் பிட் ரொம்ப மைனூட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் லேக், அவ்வளோதான் இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி இது வந்து எனக்கு ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் திருப்தியாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ரிவ்யூ வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு இதில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.